அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த E20 பெட்ரோலை வச்சுட்டு நம்மளால சமாளிக்க முடியல. இதுவே ஏற்கனவே பெட்ரோலில் ஏறுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா இந்த E85ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஃப்ளெக்ஸ் ஃபியூல் எரான்ற சொல்லிட்டு ஒரு புதுசாக வண்டிகளும் வருது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதோ பெட்ரோலும் வருதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிதின் கதாரி அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையெழுத்து போட்டிருக்காரு. என்னன்னு சொல்லினா இனிமேல் பட்டு E100 மொத்தமாக வண்டி வெஹிக்கிள் லான்ச் பண்ணுறது அப்ரூவல்லாம் கொடுத்தாச்சு. இனிமேல் அதுக்கான வேலையெல்லாம் நடக்குது. E100 அதாவது எப்படின்னா பெட்ரோல் ஒரு துள்ளி கூட இருக்காது. எத்தனால் 100% இருக்குமா. ஸோ எத்தனால் மூலமாகவே நம்பி மொத்தமாக இயங்கக்கூடிய வண்டிகள் எல்லாத்தையும் இதோ பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. சரி, இப்போ பெட்ரோலை தாண்டி இப்போ எத்தனால் கிடைச்சா அது மலிவு விலையில் கிடைக்குமான்னு பார்த்தோன்னா ஏற்கனவே E85 விலையே 82 ரூபா வருது. ஸோ இது விலையாவது கொஞ்சம் குறையும்னு பார்த்தா அதுவும் குறையல, இன்னும் மேலேயே போயிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அந்த E100 வந்தால் வச்சு இன்னும் விலை குறையுமா, அது எனக்கு இன்னும் புரியலை. அப்படி வந்தாலுமே பார்த்தோன்னா நான் அடித்து சொல்கிறேன் ஒரு 70 ரூபாய்க்கு மேலே தான் கண்டிப்பாக போகும். ஸோ இதை நான் நாடு எங்கே போயிட்டுருக்குன்னு தெரில. அதாவது இப்போ காலகாலமாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம்ல இந்த பழைய ஹீரோ ஹோண்டா வண்டிலாம். ஸோ அந்த வண்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு டேஞ்சரான மோடில் தான் இது. E20 வச்சு சர்வை பண்ணுறதே பெரிய விஷயம். E85 வரப்போகுதுன்றானுங்க. அந்த E85 ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இந்த மும்பை, பூனே, டெல்லி NCR இந்த மாதிரி நாக்பூர் இந்த மாதிரி ஏரியாலாம் கொண்டு வந்துட்டாங்க. அது அந்த E85 பெட்ரோல் அதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ இது இன்னும் எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல. எனக்குலாம் பொறாமையே இருக்குது. ஏன்னா முன்னாடி பார்த்தோன்னா ஹீரோ ஹோண்டா வண்டி ஒன்று வாங்கணும். அந்த வண்டியை பார்த்தோன்னா ஒருத்தருக்கு விற்று அந்த இன்னொருத்தர் வேற ஒருத்தருக்கு விற்று இப்போ 3வது கை வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த வண்டியோட நிலவரம் கேள்விப்படி என்ன ஆகுன்னு தெரில. நான் இன்னொரு வண்டியை ரெடி பண்ணாமல் வச்சுட்ருக்கேன். அதெல்லாம் அது ரெடி பண்ணலான்னு தான் இருக்கேன். பட் ஆனால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த எத்தனாலில் பேஸ் பண்ணி வந்தால் கிட்டத்தட்ட அந்த வண்டியை கிட்டத்தட்ட கட்டி எல்லாத்தையும் தூக்கி போடலாம். இப்பயே தூக்கி போட்டலாம்ல. ஸோ அப்படி போயிட்டு இருக்க நிலமை. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மேலும் விஷயம் தெரிஞ்சு வந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியும் மீண்டும் உங்களை இடத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.